நாட்டிலே மன்னம் நானே மனையும் நானே பொன்னும் நானே பொருளும் நானே இருளும் நானே ஒளியும் நானே எல்லாம் நானே அத்துணையும் தான் தான் என்றார் சங்கரனாகிய பகவான் ஏடியம்மா பார்வதிய கைலாச வாசலில அசைந்தால் மட்டும் அசையும் அம்மா அகில இந்த உலகமெல்லாம் நகண்டா நகழுமடி நகண்டா நகழுமடி அடியே நான் படைத்த உலகமெல்லாம் தகத்தை அடியே நான் படைத்த சக்தி உமா பார்வதி பூலோக நாட்டிலே அத்தனையும் தான் தான் என்றார் அல்லவ பார்வதி பார்த்தா எம்பெருமானே பூலோக நாட்டிலே அத்துணையும் தான் தான் என்று தாங்கள் சொல்கின்றீர்கள் ஆனால் உங்களுக்கு மேலாக இரண்டு ஒருவரை வணங்கி வருகின்றீர்களே இறைவா அது யார் என்று கேட்டாளாம் பார்வதி பெண்ணே அம்மா பார்வதி என்ன பூலோகத்திலே சூரியனு வரணும் சந்திரனு வரணும் பொழுது விடியணும்னா யார் வரணும் சூரியன் வரணும் சூரியன் வரணும் ஆமா பொழுது அடையணும்னா சந்திரன் வரணும் சந்திரன் வரணும் ஆமா சக்தி பார்வதி சரி சந்திரனும் சூரியனும் இல்லையானா உலகம் கிடையாது 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 எம்பெருமான் ஆகிய பகவான் சொன்னாரா என்ன தேவி சிவனுடைய வலது கண்ணானது சூரியன் என்றும் சரி இடது கண்ணானது சந்திரனாக உரைத்தார் எம்பெருமான் ஆகிய பகவான் ஆமா பார்வதி பார்த்தார் என்ன பகவான் வலது கண் சூரியன் என்று சொல்லுகின்றார் சரி இடது கண்ணானது சந்திரனாகவே உரைக்கிறாரே ஆமா பகவான் சொல்வது எப்படி நாமல் நம்புவது ஏன் தெரியுமா பகவானுடைய உடலிலே சரி பராசக்தி பார்வதி ஆமா சரிபாதியாக இடமாக வாங்கியிருக்கிறார் சரிதான் பகவான் ஆணாக பெண்ணாக அர்த்தநாரீஸ்வரராகவே காட்சி கொடுத்தாராம் அந்த ஒரு காலத்திலே சரி அப்ப அதே போல ஆமா ஈசனுடைய உடலிலே சக்தி இடபாகத்தை வாங்கியிருக்கிறார் சரி அப்ப சக்தியுடைய வலது கண்ணானது ஆமா சிவன் வலது கண்ணு சூரியனாக இருந்தாலும் சரி இடது கண்ணானது ஆமா சக்தி நாமளாகத்தான் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என் பராசக்தியான பார்வதா தேவி